21ാவது ശ്ലോകം. പത്മഹസ്ത സമായാത പീതാംബര വിഭൂഷിത ശാങ്കരീതു വൃഷാരൂഢ ത്രിശൂലവരധാരിണി. தாமரப்பூவை கையில வச்சுண்டு பீதாம்பரத்தை உடுத்திண்டு அந்த வைஷ்ணவி சக்தி வந்தா. சங்கர சக்தி ரிஷப வாகனத்துல ஏறிண்டு திரிசூலத்தை தரிச்சுண்டு. 22ாவது ஸ்லோகம். அர்த்தச்சந்திரதரா தேவி ததாஹி வலயா சிவா கௌமாரி சிகி சம்ரூடா சக்தி ஹஸ்தாவரானன. ചന്ദ്രക്കലയ ശിരസിലെ ചൂടിണ്ട്, നാഗങ്ങളെ ആഭരണങ്ങളായിട്ട് അണിഞ്ഞിണ്ട് ശിവയായിട്ട് വന്നാ. ശങ്കരനോട് ശക്തി. കുമാരശക്തി മയിൽവാഹനത്തിലെ ഏറിണ്ട് കയ്യിലെ വേലയും വെച്ചിണ്ട് അഴകിയായിട്ട് വന്നാ. 23ാவது ശ്ലോകം. യുദ്ധകാമ സമായാത കാർത്തികേയ സ്വരൂപിണി ഇന്ദ്രാണി സുഷ്ടുവദന സുശ്വേതഗജവാഹന. യുദ്ധം ചെയ്യறதுக்கு ரெடியாயிட்டு மயில் வாகனத்துல ஏறிண்டு குமாரனோடு சக்தி, அந்த ஷண்முகனோடு சக்தி கார்த்திகேய ஸ்வரூபிணியாயிட்டு வந்தா. பிரசன்னவதனையாயிட்டு இந்திரனோடு சக்தியான இந்திராணி வெளுத்த கொம்பு இருக்கிற ஆனையோடு மேல ஏறிண்டு. 24ாவது ஸ்லோகம். வஜ்ரஹஸ்தாதிரோஷாட்யா சங்கிராமாபிமுகீயயோ வாராஹி சுகராகாரா பிரௌட பிரேதாசனாமதா. வஜ்ராயுதத்தை கையில வச்சுண்டு கோபத்தோடு கூடிட்டு யுத்த களத்துக்கு வந்து சேர்ந்தா. இந்திரனோடு சக்தியான இந்திராணி. வாராகி சக்தி சுகர ரூபத்தில சவாசனையாயிட்டு வந்தா. 25ாவது ஸ்லோகம். நாரசிம்ஹி நிருசிம்ஹஸ்ய பிப்ரதி சத்ருஷம் வபோ யாம்யாஜ மகிஷாரூடா தண்டஹஸ்தாபயப்ரதா. നരസിംഹ ശക്തി നരസിംഹത്തോട് രൂപത്തെ ധരിച്ചിട്ടും യമനോട് ശക്തി മഹിഷത്തോട് മേലേറിണ്ട് കയ്യിലെ യമദണ്ഡം ധരിച്ചിട്ടും ഭയത്തെ കൊടുക്കറവളായിട്ടും വന്നു ചേർന്ന. 26ാவது ശ്ലോകം. സമായാദാദ സംഗ്രാമേ യമരൂപാശുജിസ്മിത തദൈവ വാരുണീ ശക്തി കൗബേരി ജമദോൽക്കട. യമരൂപിണിയായിട്ട് ചിരിച്ചിന്റെ യുദ്ധക്കളത്തില് വന്നു ചേർന്ന. அதே மாதிரியே வாருண சக்தியும் அதே மாதிரி குபேர சக்தியும் அங்க வந்து சேர்ந்தா. 27ாவது ஸ்லோகம். ஏவம் விதாஸ்ததாகாரா யயு ஸ்வஸ்வபலைர்வ்ருதா ஆகதாஸ்தா சமாலோக்ய தேவி முதமவாபதா. இப்படி ஒவ்வொருத்தரோடும் சக்தி அதாவது வடிவில சைன்யங்களோடு கூடி வந்தது. இவாளெல்லாம் வந்ததை பார்த்து தேவி ரொம்ப ரொம்ப ஆனந்தமடைஞ்சா. 28வது ஸ்லோகம். ஸ்வஸ்தா முமுதிரே தேவா தைத்யாஸ்ச பயமாயயோ தாபி பரிவ்ருதஸ்தத்ர ശങ്കരോ ലോക ശങ്കര. ദേവர்கள் സ്വസ്ഥമായിട്ട് സന്തോഷപ്പെട്ട, அசுரர்களெல்லாம் பயப்பட்ட, அந்த தேவிகளெல்லாம் போர்க்களத்துல ஒரு சேர நின்னோன இந்த உலகத்துக்கு மங்களம் கொடுக்கிற சங்கரன். 29வது ஸ்லோகம். சமாகத்யஜ சங்கிராமே சண்டிகாமித்யுவாஜஹ ஹன்யந்தாமசுரா சீக்கிரம் தேவானாம் காரிய சித்தயே. யுத்த அரங்கத்துக்கு வந்து சண்டிகை கிட்ட இப்படி சொன்னார் சங்கரன். தேவ காரியத்துக்காயிட்டு இந்த அசுரர்களை உடனடியாய் கொல்லுங்கோம் தேவி. 30வது ஸ்லோகம். நிஷும்பம் சைவ சும்பம் ச ஏ சான்யே தானவாஸ்திதா ஹத்வா தைத்ய பலம் சர்வம்
കൃത്വാജ നിർഭയം ജഗത്. ശുംഭനെയും നിശുംഭനെയും வேறையும் இருக்கிற அசுரர்களை எல்லாம் அசுர சைன்யங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு இந்த பிரபஞ்சத்தை பயமில்லாம ஆக்கி தீர்த்துட்டு. 31வது ஸ்லோகம். ஸ்வானி ஸ்வானி ஜதிஷ்ஞானே சமாகச்சந்து சக்தயா தேவாயஜ்ஞபுஜ சந்தோ பிராமணாய ஜனேரதா. சக்திகளெல்லாம் அவாவாளோட ஸ்தானங்களுக்கு திரும்பி போகட்டும். தேவர்கள் யஜ்ஞ அம்சம் அனுபவிக்கிறவாளாயிட்டு தீரட்டும். பிராமணர்கள் யாகாதி கர்மங்களில் முழுகட்டும். 32வது ஸ்லோகம். பிராணின சந்து சந்துஷ்டா சர்வே ஸ்தாவர ஜங்கமா சமம் யாந்து ததோல்பாதா ஈதயஸ்ச ததா புனா. சர்வ பிராணிகளும் குஷியாகட்டும். அதே மாதிரி சகல ஸ்தாவர ஜங்கமங்களும் சந்தோஷிக்கட்டும். துர்நிமித்தங்கள் இல்லாம போகட்டும். அதே மாதிரி ஈதிபாதகளும் இல்லாம போகட்டும். 33வது ஸ்லோகம். கனாகாலே பிரவர்ஷந்து கிருஷிர் பகுவலாஸ்ததா. மேகங்கள் யதாகாலம் வர்ஷிக்கட்டும். தானியங்கள் நிறைய விளையட்டும் இந்த பூமியில இப்படின்னு சொன்னார் சங்கரர். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு வியாச பகவான் சொல்றார். ஏவம் ப்ருவதி தேவேஷே சங்கரே லோக சங்கரே. இப்படி தேவர்களுக்கு ஈஸ்வரனாயிருக்கிற இந்த உலகத்துக்கே ஈஸ்வரனாயிருக்கிற சங்கரனான அந்த சம்பு இப்படி சொன்னோன்னு. 34வது ஸ்லோகம். சண்டிகாயா சரீராத்தோ நிர்கதா சக்திரல்புதா பீஷணாதி பிரஜண்டாஜ சிவாசத நிநாதினி. சண்டிகையோட சரீரத்திலேருந்து ஆச்சரியகரமான சக்தி வெளியில வந்தது. அவள் எல்லாரையும் பயமுறுத்துற ரூபத்தில் இருக்கிறவளாயிருந்தா. அதே மாதிரி ரொம்ப ரௌத்ரபாவம் இருக்கிறவளாயிருந்தா. சத்தமா கத்தர நரி மாதிரி 100 கணக்குக்கு குறுநரிகளோடு கூடிட்டு. 35வது ஸ்லோகம். கோர ரூபாத பஞ்சாஸ்ய மித்யுவாஜஸ்மிதானனா தேவதேவ விரஜாசுத்வம் தைத்யானாமதிபம் பிரதி. கோராகாரியாயிட்டு புன்னகை பண்ணிட்டு சிவன் கிட்ட இப்படி சொன்னா, தேவா நீங்கள் அசுரராஜா கிட்ட போகணும். 36வது ஸ்லோகம். தூதத்வம் குரு காமாரே ப்ரூஹி சும்பம் ஸ்மராகுலம் நிஷும்பம் ச மதோல் சிக்தம் வஜனான் மம சங்கரா. ஆக்கிரகங்களை எல்லாம் இல்லாம பண்ற நீங்கள், ஆக்கிரகங்கள் ரொம்ப ரொம்ப இருக்கிற சும்பனோடும் அகங்காரத்துல தன்னை மறந்து நிக்கிற நிசும்பனோடும் கிட்ட போயிட்டு நான் சொல்லற மாதிரி அங்க போய் சொல்லணும். என்னோட தூதனாயிட்டு நீங்கள் போகணும். 37வது ஸ்லோகம். முக்த்வா த்ரிவிஷ்டபம் யாதா யூயம் பாதாளமாஷுவை தேவா ஸ்வர்கேசு சம்யாந்தோ துராஷாட் சுவாசனம் சுபம். சும்பனி சும்பர்களாயிருக்கிற நீங்கள் எல்லாம் உங்களோட அசுர சைன்யங்களை கூட்டிண்டு தேவலோகத்தை விட்டு பாதாள லோகத்துக்கு ஓடிப்போங்கோ. தேவர்கள் சொர்க்கத்துக்கு போகட்டும். தேவேந்திரனோட சிம்ஹாசனம் கிடைக்கட்டும். இப்படின்னு நான் சொன்ன விஷயத்த அங்க போய் சொல்லுங்கோம் என்னோட தூதனாயிட்டு அப்படின்னு தேவி பரமசிவன் கிட்ட சொன்னா. 38வது ஸ்லோகம். லபந்தாம் த்ரிதிவம் ஸ்தானம் யஜ்ஞபாகாம்ச்ச தேவதாம் ஜீவிதேச்சாஜயுஷ்மாகம் யதி ஸ்யாத்து மஹத்தரா. தேவதைகள் சொர்க்கத்துல போய் யஜ்ஞாம்சம் சாப்பிடட்டும்.
உங்களுக்கு வாழணும் அப்படின்னு அதியான ஆசை இருந்தது அப்படின்னா பாதாளத்துக்கு ஓடி போங்கோ. 39வது ஸ்லோகம். தாரஹி கச்சத பாதாளம் தரசாயத்ர தானவா அதவா பலமாஸ்தாய யுத்தேச்சா மரணாய சேது. அசுரர்களோட ஸ்தானம் பாதாள லோகமாக்கும், அங்க போய் இருங்கோ. அப்படி இல்லை அப்படின்னாக்கா யுத்தம் பண்ணி இறந்து போறதுக்காக்கும் ஆசை அப்படின்னாக்கா 40வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவி பரமசிவன் கிட்ட என்னவாக்கும் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லி விடுறா. 2வது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். 40வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ததாகச்சந்து த்ரிப்யந்தோ மச்சிவாபிஷிதேனவா. அப்படி பாதாள லோகத்துக்கு ஓடி போகாம யுத்தம் பண்றதுக்காகவும் உங்களுக்கு தாற்பயம் அப்படின்னா வாங்கோ வாங்கோ, உங்களோட சவத்தால என்னோடு கூட இருக்கிற இந்த குறுநரிகள் எல்லாம் திருப்தர்களாகட்டும். 40வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லறார். அதனால வியாச உவாசா தச்ருத்வா வதனம் தஸ்யா சூலபாணீஸ்வரான்விதா. அம்பாளோட வாக்குகளை கேட்ட உடனே சூலபாணியான பரமசிவன்